விவேக்குக்கு தெரியாம வடிவேலு செய்த வேலை இப்படியா விழ வைப்பாரு? என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கவுண்டமணி நடித்த 70 படங்களுக்கும் மேலாக காமெடி டயலாக்கை எழுதியவர் சாய் ராஜகோபாலன். சமீபத்தில் கவுண்டமணி ஹீரோவாக நடித்த ஒத்த ஓட்டு முத்தையாவை இவர்தான் இயக்கினார். இவர் வடிவேலு உடனான தனது சினிமா அனுபவங்கள் குறித்து இப்படி சொல்கிறார். வடிவேலுக்கு 15 படங்கள் வரை காமெடி ட்ராக் எழுதியுள்ளார். பாசமுள்ள பாண்டியரை படத்தில் இருந்து வடிவேலுக்கு எழுத ஆரம்பிச்சேன். ராஜ்குமார், ராசமதுரவன், சிங்கமுத்து இவங்க தான் வடிவேலுக்கு டயலாக் எழுதுவாங்க. மொத்தமா உட்கார்ந்து பேசுவாங்க. வாங்குற பணத்தை ஷேர் பண்ணி வடிவேலுக்கு கொடுத்துருவாங்க. முதலா அவருக்கு காமெடி ட்ராக்னு நான் தான் எழுதினேன். மானஸ்தன் படத்துல நல்ல காமெடி மீம்ஸ் எல்லாம் நல்லா போச்சு என்கிறார் சாய் ராஜகோபாலன். விவேக், வடிவேலு இருவரும் இணைந்து நடித்த படம் மிடில் கிளாஸ் மாதவன். இதுல இருவருக்கும் இடையே நல்ல பிரச்சனை வந்ததுன்னு சாய் ராஜகோபாலன் சுவாரஸ்யமா இப்படி தெரிவித்துள்ளார். படத்துல வடிவேலு தான் அதிகமா ஸ்கோர் பண்ணி இருப்பாரு. அதுல விவேக்கும் நடிச்சிருப்பாரு. கைலிய தூக்கி பிடிச்சுக்கிட்டு நடக்கிறது வடிவேலை விட்டா ஆளே இல்லை. அதுக்கு சரி சமமா விவேக்கும் படத்துல அசத்தல காமெடியில கலக்கி இருப்பாரு. வடிவேலு கைலிய தூக்கிக்கிட்டு நடிச்சது ஆபாசம் மாதிரி இருக்குன்னு பிரபு வேணாம்னு சொன்னாராம். அப்புறம் டைரக்டர் டிபி கஜேந்திரன் எல்லோருக்கும் அந்த சீன் காமெடியா இருக்கும், குடும்பத்தோடு பார்க்கலாம்னு சொன்னதுக்கு பிறகுதான் பிரபு சமாதானம் ஆனாராம். வடிவேலுக்கு ஆரம்பத்துல அந்த படத்துல விவேக்குக்கு சீன் ஜாஸ்தியா இருக்குமோன்னு ஃபீல் வந்தது. அப்புறம் டப்பிங்ல பார்க்கும்போது அவரு ஓகே கரெக்டா தான் இருக்கும்னு நினைச்சாரு. வடிவேலு என்கிட்ட சொன்னாரு, கோபால், எனக்கு விவேக் பெட்டெக்ஸ்ல அடிப்படை வச்சு இப்படி ஆக்கிட்டான், அவனுக்கு ஏதாவது பண்ற மாதிரி ஒரு சீன் வைங்கன்னு சொன்னாரு. இடுப்புல முண்டாசு கட்டின ஒரே ஆளு நீதான்டான்னு விவேக் சொல்லுவாரு. அது வரைக்கும் சீன் பேப்பர்ல எழுதி இருந்தேன். அப்புறம் வடிவேலு சொன்னதை கேட்டதும் விளக்கெண்ணைய வாசல்ல ஊத்திருங்கன்னு வடிவேலு கிட்ட சொன்னேன். விவேக் சார், நீங்க வழுக்கிக்கிட்டே போய் டயலாக் பேசணும்னு சொன்னேன் என ராஜகோபால் பேப்பர்ல இல்லையேன்னாரு விவேக். நானும் இல்ல சார், நல்லா இருக்கும்னு சொல்லி புரிய வச்சு நடிக்க வச்சேன். அப்பதான் விவேக், டே எங்க தாத்தா பாட்டன் எல்லாம் இமயமலை பனிச்சறுக்குள்ளேயே உருண்டவங்கடான்னு விவேக் டயலாக் பேசிக்கிட்டே போய் வழுக்கி விழுவாரு. ஏண்டா இதை நீதான் பண்ணியான்னு வடிவேலுவை பார்த்து கேட்டுக்கிட்டே தான் போவாரு என்கிறார் சாய் ராஜகோபாலன்.